நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆகவே இவ்வழக்கு விசித்திரமல்ல, வழக்காடும் நான் புதுமையான மனிதனும் அல்ல என்கிற பராசக்தி பட ஃபேமஸ் வசனத்தை போலவே அதே தலைப்பில் உருவான பராசக்தி படமும் தற்போது நீதிமன்றத்தில் வழக்கை சந்தித்திருக்கிறது. அந்த வசனத்தை போலவே இது விசித்திரமான வழக்காக இல்லை என்றாலும் கூட திட்டமிட்டபடி ஜனவரி 10ஆம் தேதி பராசக்தி வெளியாகுமா, விஜயன் ஜனநாயகனோடு போட்டி போடுமா என எதிர்பார்ப்புகள் எகிர ஆரம்பித்திருக்கின்றன. தீபாவளி, பொங்கல் பண்டிகைகள் என்றாலே சினிமா தியேட்டர்களில் திரைப்படங்களும் வரிசை கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கும். மக்களும் பண்டிகைகளை கொண்டாடிவிட்டு குடும்பமாக சென்று தியேட்டர்களில் தங்களுக்கு பிடித்த படங்களை பார்த்து ரசிப்பது வழக்கம். அதனால்தான் பண்டிகை நாட்களில் எந்த படம் ரிலீஸ் ஆகிறது என்கிற எக்ஸைட்மெண்ட் எகிரிக்கொண்டே இருக்கும். அந்த வகையில் வரும் பொங்கல் பண்டிகைக்கு விஜயின் கடைசி படம் என அறிவிக்கப்பட்ட ஜனநாயகன் ஏகோபித்த எதிர்பார்ப்புகளோடு ரிலீஸ் ஆக உள்ளது. ஜனநாயகன் தான் எனது கடைசி படம் என்று கூறிய விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி கட்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு தயாராகி வருவதால் அவரது கடைசி படமான ஜனநாயகன் வெறித்தனமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் அதற்கு 6 நாட்கள் முன்பாகவே ஜனவரி 9ஆம் தேதியே படம் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இனிமேல் விஜய் படம் நடிக்க மாட்டார் என்பதால் இந்த படத்தை கொண்டாட விஜய் ரசிகர்களும் தாவேக்க தொண்டர்களும் ஆர்ப்பரிப்போடு தயாராகி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என கூறிவிட்டு இல்லை 10ஆம் தேதியே ரிலீஸ் என ஜனநாயகனுக்கு போட்டியாக மறுநாளே ரிலீஸ் ஆக உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது. விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்களின் கோரிக்கையின் அடிப்படையில் முன்கூட்டியே ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் படம் முன்கூட்டியே ரிலீஸ் ஆவதால் விஜயின் ஜனநாயகன் படத்துடன் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படம் நேரடியாக மோதுகிறது என கோலிவுட்டில் பரபரப்பு தீ பற்றி கொண்டது. மேலும் சிவகார்த்திகேயனுடன் ரவி மோகன், ஸ்ரீலீலா, அதர்வா முரளி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். படத்துக்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். டான் பிக்சர்ஸ் சார்பில் ஆகாஷ் பாஸ்கரன் படத்தை தயாரித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிகழ்ந்த ஓர் உண்மையான சம்பவத்தை தான் பராசக்தி படத்தில் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்கரா என கூறப்படுகிறது. எனவே கண்டிப்பாக பராசக்தி மிக பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி இந்த படம் திரையில் வெளியாவதற்கு முன்பே பரபரப்பு துவங்கிவிட்டதாக தெரிகிறது. அதாவது 1960களில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னணியில் கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ளது. சிவகார்த்திகேயனும் அதர்வாவும் அண்ணன் தம்பிகள். இருவருக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுகின்றன. அரசு வேலையில் சிவகார்த்திகேயன் பணியாற்றுகிறார். அதர்வா இன்ஜினியரிங் படித்து வருகிறார். மேலும் அமைச்சரின் மகளாக இருக்கும் ஸ்ரீலீலாவை சிவகார்த்திகேயன் காதலிப்பதாகவும் கூறப்படுகிறது. படத்தில் வில்லனாக ரவி மோகன் நடிக்கிறார் என்று பராசக்தி படம் குறித்து வெளியான தகவல்களில் கூறப்பட்டிருக்கிறது. சிவகார்த்திகேயனுக்கு இது 25வது படம். இது ஜி.வி. பிரகாஷின் 100வது படம். இந்த படத்தின் பாடல்கள் வெளியாகி அடி அலையே பாடல் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகி இருப்பதால் இந்த படம் குறிப்பிட்ட நாளில் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. காரணம், பராசக்தி திரைப்படத்திற்கு தணிக்கை குழு அதிக கட் வழங்கியதால் அந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு படக்குழு அனுப்பியது. அதாவது அந்த காட்சிகளை நீக்கினால் படத்தின் தாக்கம் குறையும். எனவே ரீசென்சாருக்கு படக்குழு ஏற்பாடு செய்திருப்பதாக சொல்லப்பட்டது. இன்னும் பராசக்தி படத்தின் ரிலீஸுக்கு ஓரிரு வாரங்களே இருக்கும் நிலையில் இந்த படத்திற்கு சென்சாரில் சிக்கல் ஏற்பட்டிருப்பது சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் மத்தியில் பதற்றத்தை உண்டாக்கியுள்ளது. இந்த நிலையில்தான் பராசக்தி படத்திற்கு அடுத்த சிக்கல் ஏற்பட்டுள்ளது.
அதாவது தனது செம்மொழி என்ற கதையை திருடி தயாரிக்கப்பட்டுள்ள இந்த படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என இணை இயக்குனர் ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் 1965 ஆண்டு நடந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த மொழி போரை மையமாக வைத்து செம்மொழி என்ற பெயரில் கதையாக எழுதி 2010 ஆண்டு தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெண் சிங்கம் படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றிய போது செம்மொழி படத்தின் கதையை கருணாநிதியிடம் கூறியதாகவும் மருத்துவர்கள் ஓய்வெடுக்க சொல்லியிருப்பதால் கதையை எழுதும்படி கூறி தனக்கு பாராட்டு தெரிவித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் கடந்த 2010 ஆண்டு பதிவு செய்த இந்த கதையை பல தயாரிப்பாளர்களிடம் கொடுத்ததாகவும் தயாரிப்பாளர் சேலம் தனசேகரன் தனது கதையை நடிகர் சூர்யாவிடம் கொடுக்க அவர் அதை இயக்குனர் சுதா கொங்கராவிடம் கொடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பின்னர் புறநானூறு என்கிற பெயரில் சூர்யா நடிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்ட படம் தனது செம்மொழி கதை எனவும் கைவிடப்பட்ட அந்த படம் தற்போது பராசக்தி என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவித்துள்ளார். இத்தனை நாட்கள் எங்கே போயிருந்தார் இந்த இணை இயக்குனர்? படம் ரிலீஸ் ஆக போகும்போதுதான் வழக்கு தொடுப்பாரா என்ற சாமானிய மக்களின் கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். அதாவது தனது கதையை திருடி பராசக்தி படம் எடுக்கப்பட்டுள்ளதாக தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதனால் பராசக்தி படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்க வேண்டும், செம்மொழி கதையையும் பராசக்தி கதையையும் ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை அமைக்கும்படி தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் இரு கதைகளும் ஒன்றுதானா இல்லையா என்பதை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என கூறி மனுவுக்கு ஜனவரி 2ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி பராசக்தி பட இயக்குனர் சுதா கொங்கரா, தயாரிப்பாளர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். மேலும் மனுதாரரின் புகார் மீது அனைத்து தரப்பினரையும் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஜனவரி 9ஆம் தேதி விஜயின் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறது. அதற்கு போட்டியாக ஜனவரி 10ஆம் தேதி சிவகார்த்திகேயனின் பராசக்தி ரிலீஸ் ஆவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜனவரி 2ஆம் தேதி இயக்குனர் சுதா கொங்கரா தயாரிப்பாளர் தரப்பு பதில் மனு தாக்கல் செய்து, பிறகு எதிர் தரப்பு பதில் மனு தாக்கல் செய்து விசாரணை நடந்து ஜனவரி 10ஆம் தேதி பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுமா என கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் அவரது ரசிகர்கள். இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டை என் தங்கையை மிரட்டியது, பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணியை என்பது போல முதலில் படத்தின் தலைப்பு மிரட்டியது, ஓடினார்கள். பிறகு சென்சார் துரத்தியது, ஓடுகிறார்கள். இப்போது புதியதாக திருட்டு வழக்கு துரத்த ஆரம்பித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.